நாங்கள் சென்னையில் இருக்கும்போது நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மண்டபத்தில் அடிக்கடி வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நைட் டைமில் தான் நடக்கும். நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா, அப்போ இந்த ஊர் முறைப்படி கல்யாணம் வந்து நைட்டில் தான் நடக்கும்ல, அப்போ ஏதோ வித்தியாசமாக இருக்கும், நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் போகணும்னு சொல்லிட்டு நானும் பக்கத்தில் இருக்க 2 அக்காவும் சேர்ந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். இந்த மண்டபத்துக்கார அண்ணன் வேறு நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அந்த அண்ணன் வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக மண்டபத்துக்கு வரணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, நம்மளும் போய் இன்றைக்கி இந்த கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள அக்காவும் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். பொண்ணும் வந்துட்டாங்க. நம்ம கூட வந்த அக்கா பார்த்திங்கன்னா, இந்த ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது. இந்த மாதிரி சடனாக டக்குன்னு வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரே சிரிப்பு, காமெடியாக இருந்துச்சு. நல்லா வந்து அப்படியே ஜாலியாக அங்கே கொஞ்சம் நேரம் வந்து அவங்க கூட சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, சரி இனி உள்ளே போயிட்டு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து நடக்கிறது ரிசப்ஷனும். கல்யாணம் வந்து நாளைக்கு காலையில் 7 மணிக்கு நடக்குமா. நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி தான் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த 2 பானையில் வந்து இந்த பானை மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் என்னமோ ஒன்று கொண்டுட்டு போனாங்க. அது என்னன்னு கேட்கணும்னு நினச்சிருந்தோம், ஆனால் எங்களுக்கு மறந்துடுச்சு கேட்குறதுக்கு. மற்றபடி இவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி ரிசப்ஷனு, அடுத்த நாள் காலையில் வந்து தாலி கட்டுற ஃபங்க்ஷன். ரிசப்ஷன் வந்து கிராண்டாகவும், தாலி கட்டுற ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் தான் நடக்குமா. நாங்கள் வந்து காலையில் எங்களை 7 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து வரல, 7 மணிக்கெல்லாம் வரல. வந்ததுக்கு ரிசப்ஷனை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரிசப்ஷனை பார்த்துட்டு வந்து கிளம்புறதுக்கு இருந்தோம். இந்த மண்டபத்துக்காரனே எங்களை விடவே இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும், எங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டு நீங்கள் சாப்பிடாமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லி எங்களை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்க. சாப்பாடு வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மண்டபத்துக்காரனே அப்புறம் அங்கே வந்து இந்த பாப்கார்ன் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடல, பாப்கார்ன் வாங்கிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும்